ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கிடையில் நம்ம இந்த பச்சை மிளகாய், மல்லித்தழை இதெல்லாம் வாடாமல் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பச்சை மிளகான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்கக்கூடாது. காலையில் நம்ம பச்சை மிளகாய் வாங்குறோம்னா அதை அப்படியே வெளியில் வச்சிடணும். வச்சாட்டே கொஞ்சம் லைட்டாக வாடிடுச்சு அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. 2 மாதம் ஆனாலும் வீணாகவே போகாது. அதே மாதிரி காம்புகளை ஃபுல்லாக இதே மாதிரி எடுத்துடணும். இப்படி காம்போடு வைக்கக்கூடாது. காம்போடு வச்சோம் அப்படின்னா அழுகிடும் மிளகாய். இப்படி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கணும். எடுத்துட்டு டிஷ்யூ கிளாத் இப்படி வச்சுட்டு பச்சை மிளகாய் இப்படி போட்டு வச்சுட்டோம். அவ்வளோதான். எவ்வளோனா ஆனாலும் பச்சை மிளகாய் அப்படியே கெட்டே போகாது, அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லித்தழை. ஒவ்வொரு தடவை நம்ம மல்லித்தழை நம்ம வாங்கையில் ரொம்ப ஈரமாக சோர்ந்து போயிருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு தட்டில் வச்சு அப்படியே விரித்து இப்படியே உணர வச்சிடணும். உணர வச்சு அதுக்கு அடுத்ததே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இப்படி எடுத்துகிட்டு இந்த இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு தண்டை நம்ம வெட்டிடணும். வெட்டி எடுத்துட்டு இப்படி ஒரு டவல் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் டிஷ்யூ கிளாத் சரிப்படாது. இப்படி எடுத்துட்டு இதை இப்படி வச்சு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் மல்லித்தழை வீணாகவே போகாது. இதே மாதிரி இப்போ அடுத்து நம்ம கருவேப்பிலை பார்க்க போகிறோம். கருவேப்பிலைக்கெல்லாம் கிளாத் வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம இப்படி ஒரு டிஷ்யூ கிளாத் மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு இப்படி வாங்குகிற நம்ம கருவேப்பிலையை நம்ம இப்படி நல்லா உருவிடணும். உருவிட்டு காம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு பாக்ஸில் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இது எவ்வளோனா ஆனாலும் வீணாகவே போகாது. அடுத்து புதினாவை பார்ப்போம். புதினாவை இந்த இப்படி எடுத்துட்டு முனியில் இருக்கிறது இல்லையா, இது இளந்தளிராக இருக்குது, இதை இப்படியும் கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இதை எடுத்துட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் இப்படி லீவ்ஸாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை டிஷ்யூ கிளாத் வச்சோம் அப்படின்னா கருப்பாக போயிடும், வீணாக போயிடும். இப்படி 2ஆக டவலை மடித்து போட்டு எவ்வளோ புதினாலும் சரி இதை வாங்கி வச்சுட்டு இதை இப்படி மடித்து வச்சிடணும். நம்ம வாங்குவோம், ஞாயிற்றுக்கிழமை எடுத்து யூஸ் பண்ணுவோம், பார்த்தா கருத்து போயிடும். ஆனால் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோ இப்போ எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷில் மல்லி, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் எல்லாத்தையுமே வச்சுருப்பேன். அப்போ அது நமக்கு இடமும் கொஞ்சம் இதாக கிடைக்கும். அதனால் இதை ஒதுக்குப்புறமாக இதை வச்சு விட்ருவேன். இதில் பூ இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸா சீடு, கருஞ்சீரகம், இந்த மாதிரி இது வெளியில் வச்சா வண்டு வந்துடும்னு சொல்லிட்டு ஏலக்காய் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இங்கே வச்சுக்குவேன். அப்படி கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பால் வாங்கி வச்சுப்பேன். மாவு அளவாக தான் ஆட்டுவேன். மற்றபடிக்கு கிரேவி ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அந்த இதில் எடுத்து போட்டு மறுநாளே அதை யூஸ் பண்ணிக்குவேன். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கூடையுமே தக்காளி போட்டு வச்சுக்கிறதுக்காக வச்சுக்குவேன். கீழே இருக்க வெஜிடபிள் ட்ரேயில் வெஜிடபிள் போட்டு வச்சுருக்கேன். கண்ணாடி எல்லாமே வீணாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சீட் வாங்கினேன். இது ஒரு ரோலில் இருக்கும். இது ஆன்லைனில் தான் வாங்கினோம். இது ரொம்ப நல்லா யூஸாக இருக்குது. இது ரொம்ப வருஷம் ஆனாலும் இந்த மொறுமொறுன்னு ஒரு மாதிரி உடஞ்சிரும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கிச்சன் ட்ராவுக்கெல்லாம் போடுற மேட்டு தான். இது ரோலில் இருக்கும். 300 சம்திங் நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சுட்டு. இது நல்லா யூஸாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணையில் இந்த மேட்டை மட்டும் எடுத்துகிட்டு அலசி போட்டு விட்டால் போதும். அப்படியும் ஃப்ரிட்ஜ் நல்லாயிருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த கண்ணாடியில் இதெல்லாம் கொஞ்சம் பழசாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மேட்டு போடவுமே நல்லா இருக்குது. கேக்கு தேவையானது வெனிலா எசன்ஸு, மற்றபடிக்கு ஃபுட் கலர் எல்லாமே இதில் இருக்குது. இந்த 2 பாக்ஸ்லேயுமே அது வச்சுருக்கேன். கசகசா வெளியில் வச்சா வீணாக போயிடும்ன்ட்டு கசகசா வச்சுருக்கேன் இந்த டப்பாவில் போட்டு. இது பீஸா சீசனிங், இது 4 வச்சுருக்கேன். அடுத்து அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா
இது வந்து கொக்கோ பவுடர். நான் யூஸ் பண்ணுறத வந்து வெளியில் வச்சுருவேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதில் வினிகர், சாஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு செய்கிறதுக்காக சாஸ், அப்புறம் வினிகர் வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா சர்பத்து அது இதுன்னு ஸ்பைசஸ் ஐட்டம் கொஞ்சம் மிச்சம் ஆனதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வாங்க எப்படியும் மேலே இருக்க டோரை பார்த்துடலாம். அப்படியும் மேலே இருக்க டோர் திறந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து சீஸ் ஒரு பாக்கெட்டு 1 கிலோ வாங்கினதை அப்படியே உடச்சி அப்படியே 2 டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். சீஸ் தான் இது ரெண்டுமே. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைக்கணும் அப்படின்னா, இஞ்சி பூண்டை சுத்தப்படுத்திட்டு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு, உப்பு, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், இது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது விசாமல் இருக்கும். க்ரீம் மாதிரி இருக்கும், கெட்டு போகாது எவ்வளோன்னா ஆனாலும். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து தக்காளி சட்னி. இது தக்காளி தொக்கு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இந்த தக்காளி தொக்கு பிரியாணி, தக்காளி சாதம், இந்த மாதிரி கிரேவி என்ன வைக்கிறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் டோரில் வந்து கேக்கு செய்ய தேவையான பொருள் எல்லாமே வச்சுருப்பேன். இதில் வந்து பட்டர் வந்து ப்ரௌனி செய்கிறதுக்கு, கேக் செய்கிறதுக்கு, மற்றபடிக்கு நெய் காய்ச்சறதா இருந்தாலும் நான் பட்டர் வாங்கி தான் காய்ச்சிக்குவேன். அதே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. மில்க் மேட் எல்லாமே வந்து கேக்குக்கு. இந்த இதில் ஃபுல்லாகவே வந்து கேக் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இதை பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் இருக்குது. அதையுமே வாங்கி கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையா வாங்கி போட்டுக்கிறது. இந்த ட்ரேயில் பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்ஸ் இருக்குது. பன்னீர்